இன்றைக்கி என்ன லஞ்சு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை கண்ணில் பட்டுச்சு. கடகடன்னு ஓடி போய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கொழுந்து இலையாக பார்த்து பறித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும். இது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கணும். 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினது 2 தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கினதும் கீரையை சேர்த்துக்கணும். கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாதம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.